மாவீரன் அலெக்சாண்டர் வந்து இறந்து 6 நாட்கள் வரைக்கும் அவற்றை உடல் வந்து அழுகவோ நிறம் மாறவோ இல்லையா, கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். எப்படிடா இறந்து 6 நாள் ஒரு மனித உடல் நிறம் மாறவோ அழுகாமல் இருக்கும்னு சொல்லி. ஆனா மக்கள்லாம் வந்து அந்த அலெக்சாண்டரை வந்து ஒரு கடவுள் போல கொண்டாடினாங்களாம். இறந்து 6 நாட்கள் வரைக்கும் உடல் வந்து அழுகையில நிறம் மாறல. ஏற்கனவே வந்து அவர் ஒரு பெரிய பேரரசன், கடவுளா பார்த்தாங்க. ஆனா இறந்து 6 நாட்கள் வரைக்கும் அவர் உடல் அழுகையில நிறம் மாறலைன்னு சொன்னா அவர் ஒரு வேற லெவல்ல வச்சு கொண்டாடினாங்க. ஆனா 2018 வந்து நியூசிலாந்து ஓடாகோ பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவிரியாளரும் மருத்துவருமான ஹேத்தரின் ஹால் வந்து ஒரு நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னா கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். உண்மையில அலெக்சாண்டர் வந்து அந்த 6 நாட்களும் இறக்கையில அந்த 6 நாட்களும் அலெக்சாண்டர் உயிரோடு இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம அவர் புதைக்கப்படைக்குள்ளையும் உயிரோடு இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இவர் என்ன செய்யறாரு சொன்னா, கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்புகளை எடுத்து அந்த குறிப்புகளை ஆய்வு செய்கிறார். அதன் அடிப்படையில அலெக்சாண்டர் 32வது வயதுல அவர் வந்து பாபிலோன்ல இருக்கக்குள்ள அவருக்கு ஒரு பக்கவாதம் கொண்டு வருது. அந்த பக்கவாதத்தால அவருக்கு நரம்பு பாதிப்பு இருந்திருக்கு. இந்த நரம்பு பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு கட்டத்துல அவருடைய உடல் முழுவதும் செயலற்று போற மாதிரி போகுது. அவற்றை மூளை வேலை செஞ்சிருக்கு, இதே நேரத்தில் அவருடைய உடல் முழுவதும் வந்து செயலற்று. இதை வந்து ஹில்லியன் பார் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹில்லியன் பார் சிண்ட்ரோம் நிலையில அவற்றை மூச்சும் வந்து மிக மிக மெதுவா இருந்திருக்கு. அந்த காலத்துல வந்து ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து அவன் இதய துடிப்பை வச்சு இல்லை, அவன் சுவாசத்தை வச்சு. இந்த ஹில்லியன் பார் சிண்ட்ரோம் அப்படின்ற நிலையில சுவாசம் வந்து மிக மிக மெதுவா இருந்ததால மருத்துவர்கள் வந்து அதை கவனிக்க தவறிடுறாங்க. இதால வந்து அலெக்சாண்டர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. 6 நாட்களும் அவர் அந்த கோமா நிலையிலேயே இருந்திருக்கார். ஆனா வந்து இறக்கையில ஒரு கொடுமை என்னன்னு சொன்னா, ஒரு பேரரசன் கோமா நிலையில இருக்கிறான், அவன் உடல் வந்து வேலை செய்யல. ஆனா சுத்தி நின்று ஆட்கள் வந்து கதைக்கிற எல்லாம் அவனுக்கு கேட்குது, அழுகுறல் கேட்குது, அவனை பற்றி கதைக்கிற எல்லாமே வந்து அவனுக்கு விளங்குது. அதே நேரத்தில் அவன் வந்து உயிரோடையும் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹேத்தரின் கால் அப்படின்றவர் வந்து சொல்றாரு. இதை விட இன்னும் 2 3 கட்டுக்கதைகள் இருக்கு அலெக்சாண்டர் எப்படி இருந்திருக்கான்னு சொல்லி. ஒரு சில கருத்து என்னன்னு சொன்னா, அலெக்சாண்டருடைய படைத்தளபதியே ஒரு கொடிய விஷத்தை அலெக்சாண்டர் உணவுல கலந்து வச்சான், இதால தான் வந்து அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விதமான கருத்து இருக்கு, அலெக்சாண்டர் வந்து ஒரு கொடிய மலேரியா நோயால தாக்கப்பட்டிருந்தார், இந்த மலேரியாவால் அவர் இறந்தார்னு சொல்லி. இன்னொரு கருத்து இருக்குன்னு சொன்னா, அலெக்சாண்டருக்கு வந்து அளவுக்கு அதிகமான மதுப்பழக்கம் இருக்கு, அந்த மதுப்பழக்கம் தான் அவரை கொண்டுட்டு அப்படின்னு சொல்லி. உண்மை என்னன்னு சொன்னா, அலெக்சாண்டர் கல்லறை வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அலெக்சாண்டர் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டு அதுல இருந்து அவருடைய மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனை செஞ்சாதான் அவர் எப்படி இறந்தார் அப்படின்ற உண்மை வந்து தெரிய வரும். அது வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மர்மங்களாகவே தான் முடியும். இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.